வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அதனால் பாக்ஸ் எங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் பாக்ஸில் டேப் போட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டேப்ஸை பிரிப்போம். ஒரு நல்ல பாக்ஸ் தான், இன்னும் டேமேஜ் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. உள்ள பாக்ஸை ஓப்பன் பண்ணால் வெஸ்டர்ன் டிஜிட்டலோட மை பாஸ்போர்ட் ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பில் இருக்குது. பாக்ஸோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல பாக்ஸாக தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு திக்கான பாக்ஸாக தான் இருக்குது. ஒன்றும் டேமேஜ் ஆகிற மாதிரி இல்லை. பாக்ஸில் ஒரு கிளிப் மாதிரி இருக்குது. அதை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே பார்த்திங்கன்னா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்து ஒரு பெரிய யூசர் மேனுவலாக கொடுத்துருக்காங்க. இதை அப்புறம் பார்ப்போம். அடுத்து உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸ் பேக்கேஜிங். ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அடுத்து இதோட கேபிள்ஸை பற்றி பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமான கேபிள் தான், ஒரு ஸ்ட்ராங்கான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் ஏதோ டேமேஜ் ஆகிற மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு 3.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோபி டைப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் 3.0 சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இதோ ஹார்ட் டிஸ்க் வருவோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 போர்ட்டபுளாக இருக்குது. நீங்கள் பாக்கெட்டில் வச்சா கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரியாது. ஏன்னா இதோட வெயிட் 80 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9 mm தான் இருக்குது. இதோட லென்த் பார்த்திங்கன்னா 10.5 சென்டிமீட்டர் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7.75 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப போர்ட்டபுள் தான். நீங்கள் ரொம்ப ஒரு போர்ட்டபுளான ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட வேரியன்ஸை பற்றி பார்த்துருவோம். நான் வாங்கியிருக்கிறது பிளாக் கலர். இது ரெட் கலர், ப்ளூ கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது 1 TB. நான் வாங்கியிருக்கிறது 1 TB தான். இதில் 2 TB ஆப்ஷன் இருக்குது, 4 TB, 5 TB இருக்குது. இதோட ஹையர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடவே ஒரு பவுச் தருவாங்க. அடுத்து இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் 8.1, 10 மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு விண்டோஸ் XP, விண்டோஸ் 7 சப்போர்ட் இதில் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அதில் OTG சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் இது ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சாம்சங் டிவியில் செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஒரு சில ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 256 பிட் AES ஹார்ட்வேர் லெவல் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விண்டோஸில் கனெக்ட் பண்ணோன்னா அதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் தேவை. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ஈஸியாக லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. இது பார்த்தீங்கன்னா 150 MBps to 200 MBps வருது. நான் மெகா பைட்ஸில் சொல்லிட்டுருக்கேன், மெகா பிட்ஸ் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடுனே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டலோட மை பாஸ்போர்ட் அப்படிங்கிற பிராண்டு தான். இதில் உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பட் ஃபிசிக்கல் டேமேஜ் கிடையாது. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் அவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் நல்லா சாலிடாக தான் இருக்குது. பட் இது ரொம்ப ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. ஒரு நல்ல பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஷாக் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி எந்த இதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா கீழே போட்டால் உள்ள இருக்க பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும். ஏன்னா இது SSD கிடையாது, ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான் உள்ள இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 கிட்டத்தட்ட வருது. 4000 ஒரு 10 rupees கம்மியாக அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வழிக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே பை லிங்க் தரேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி வந்துருங்க.